ஒரு காலத்தில் தாரகாச்சன், கமலாச்சன், வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார்கள். அவர்களின் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மன், உங்கள் மூவருக்கும் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் மூவரும், எங்களுக்கு எப்போதும் அழியாத 3 நகரங்கள் வேண்டும். அந்த நகரங்களில் நாங்கள் மூவரும் யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று வரம் கேட்டார்கள். அதற்கு பிரம்மன், மரணம் இல்லாமல் எந்த வரமும் இல்லை என்று கூறினார். அதற்கு அசுரர்கள் மூவரும், எங்கள் நகரங்கள் 3000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டும். அந்தச் சமயம் ஒரே அம்பினால் எங்களைக் கொல்ல வேண்டும். அது மட்டுமே எங்களுக்கு மரணம் என்று வரம் கேட்டார்கள். பிரம்மாவும் அந்த வரத்தை மூவருக்கும் அளித்தார். அந்த 3 நகரங்களும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகியவற்றால் ஆனது. அசுரர்கள் வரத்தினால் கிடைத்த அதிகாரத்தால் தேவர்களையும் உலகங்களையும் துன்புறுத்தினார்கள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் அசுரர்களை அழிக்கத் தயாரானார். அசுரர்களை அழிக்க எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தேரை உருவாக்கினர். அந்தத் தேரில் பிரம்மன் சாரதியாகவும், சந்திரன் மற்றும் சூரியன் சக்கரங்களாகவும், மேரு மலைவில்லாகவும், விஷ்ணு அம்பாகவும் செயல்பட்டார்கள். 1000 ஆண்டுகள் கழித்து 3 நகரங்களும் ஒரே இடத்தில் சந்தித்தன. அப்போது சிவபெருமான் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த 3 நகரங்களையும் ஒரே அம்பினால் அழித்தார். அன்று முதல் சிவபெருமானுக்கு திரிபுராந்தகர் என்ற பெயர் வந்தது. இந்தக் கதை சிவபெருமானின் அளவற்ற சக்தி, ஞானம் மற்றும் உலகைக் காக்கும் பொறுப்பைக் காட்டுகிறது. அவர் திரிபுராந்தகர் என்று அழைக்கப்படுவது தீமையை அழிப்பதில் அவருடைய பங்கை எடுத்துரைக்கிறது. நன்றி.